ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் இருக்க பேஸ்ட் ஆன் ரேஷியோ. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் அதில் பார்க்கலாம். ஓகேங்களா? இஃப் த இன்வெஸ்டட் சம் அண்ட் டைம், ஓகேவா, இஃப் த இன்வெஸ்டட் சம் அண்ட் டைம் இன் ஸ்கீம் ஏ அண்ட் பி ஆர் சேம் and the rate being 4% and 5% per annum, find the ratio between simple interest and on scheme A and B respectively. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ரெண்டு ஸ்கீம் இருக்குது, ஏஎன்பின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து சம்முன்னு என்ன பிரின்சிபல், ஸோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுவும் டைமும் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் சேம் தான். பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 1, இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. தட் இஸ் இது வந்து ஸ்கீம் ஏ ஸ்கீம் பின்னு எடுத்துக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், என்ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் பின்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. தட் இஸ் பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இதையும் வந்து என்ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் பின்னு எழுதியிருப்போம். ஸோ இப்போ எனக்கு என் எவ்வளவுன்னு தெரியாது, பட் ஆர் எவ்வளவுன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ ஆர் வந்து எனக்கு ஸ்கீம் ஏக்கு வந்து 4%, ஸ்கீம் பிக்கு 5% தெரியும். சரிங்களா? அப்போ என் வந்து எனக்கு தெரியாது. இதுக்கு வந்து ஆர் வந்து எனக்கு 4%. ஸோ 4 இன்ட்டு, அதாவது ஆறு வந்து எனக்கு 4. சரிங்களா? அப்போ எனக்கு என்ன வரும், 4n% ஆஃப் பி. இதே எனக்கு ஆறு வந்து 5. ஸோ 5n% ஆஃப் பின்னு வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும், என் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் வேறு என்ன கேன்சல் ஆகும், பிபி எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஆஃப்னா என்ன மீனிங்கு, மல்டிபிள்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ரிமைனிங் இருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 4:5. அப்போது எனக்கு ரிமைனிங்கோட ரேஷியோ, தட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஷியோ வந்து 4:5. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The interest received on certain sum is 4/5 of its principal in 12 years at certain rate of simple interest. Find the rate of interest. என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, சம் வந்து நம்மளுக்கு பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியாது, பட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதோட பிரின்சிபலில் வந்து 4/5ன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ இயர்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 4/5 ஆஃப் இட்ஸ் பிரின்சிபல். அப்போது 4/5 ஆஃப் இட்ஸ் பிரின்சிபல் இல்லைங்களா. இப்போ பிரின்சிபலில் 4/5 தான் வந்து எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நான் என்னென்னு எழுதலாம், என்ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் பின்னு எழுதலாமா, 4/5 இன்ட்டு பி. இப்போ எனக்கு வந்து ஆறு எவ்வளவுன்னு தெரியாது, பட் என் வந்து எனக்கு 12 இயர்ஸ்ன்னு தெரியும். அப்போ இங்கே என்ன எழுதுனா, என் வந்து 12, ஆறு பர்சன்டேஜ் இன்ட்டு பி விச் இஸ் ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு பி. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பிக்கும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த 5 இந்த சைட் கொண்டு வாங்க. 12×60, 60 இன்ட்டு ஆர் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 6% என்ன வரும், 60/4. ஸோ 60/4 எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 5, 6, 5 ஆக்சுவலாக வந்து சம்திங் ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 12%, 12×60. ஒரே நிமிஷம், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து இது எப்படி போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு நிமிஷம், இதை வந்து நீங்கள் வந்து 60 ஆர் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது இல்லைங்களா. சரி, இப்போ வந்து பர்சன்டேஜில் இருக்குது, பட் இந்த இடத்துல எனக்கு பர்சன்டேஜ் இல்லை. ஸோ எனக்கு வந்து கேன்சல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணேன்னா, 60 இன்ட்டு 6% R/100 விச் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இங்கே பர்சன்டேஜ் இருந்தால் கேன்சல் பண்ணியிருப்பேன், இல்லாததுனால நான் /100 போடுறேன். இப்போ 3×6, I2 10. ஸோ 3R/5 விச் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ இந்த 5 மல்டிபிள் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போது உங்களுக்கு எவ்வளோ வரும், 5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3R = 20ன்னு வருமா. சரிங்களா? அப்போது R = 20/3. சரிங்களா?
ஓகே, இங்கே ஆர் வந்து எனக்கு 20/3ன்னு கிடச்சிருச்சு. அப்போ வந்து 20யை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 3 18 மிச்சம் 2. ஸோ ஃப்ராக்ஷன் எழுதுனீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 2/3% வரும். ஸோ இதுதான் எனக்கு ஆர். ஓகேங்களா, புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது இங்கே எனக்கு பர்சன்டேஜ் இருந்ததுன்னா பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும். பட் பர்சன்டேஜை வச்சு நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ண முடியாது. அதனால் இந்த 6% நான் வந்து R/100 எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, சரி. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் ஹவு மெனி இயர்ஸ் த ரேஷியோ பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டன் பிரின்சிபல் டு அமௌண்ட் ஆன் த சேம் பிரின்சிபல் வுட் பி 5:9 அட் 5% per annum ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நமக்கு இப்போ வந்து என்னென்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 5/9 அப்படிங்கிறது 5:9ங்கிறது இதுக்கு உள்ள ரேஷியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டுக்கும் அண்ட் how many years the ratio between simple interest certain principal to amount. அப்போ வந்து ரேஷியோ எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும், சரியா? சரிங்களா, இந்த 5:9ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அமௌண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ. அப்போ வந்து எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை அமௌண்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் 5/9. சரிங்களா, இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி எழுதலாம்னா NR% ஆஃப் பின்னு எழுதலாம். அமௌண்ட்டை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 100 + NR the percentage ஆஃப் பின்னு எழுதலாம், which is equal to 5/9. ஓகேங்களா, இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எனக்கு N எவ்வளவு, எனக்கு R எவ்வளவுன்னு தெரியும், N தெரியாது. பட் R வந்து எனக்கு 5%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ வந்து 5N% ஆஃப் P டிவைடட் பை 100 + 5N into percentage ஆஃப் P which is equal to 5/9. ஓகேங்களா, சரி. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். இந்த பிரின்சிபலுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கேன்சல் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த 5க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா N டிவைடட் பை, ஓகேங்களா, N டிவைடட் பை 100 + 5N which is equal to 1/9 இருக்கும். கிராஸ் மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா 9N equal to 100 + 5N. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 9N minus 100 minus 5N which is equal to 0. 9Nலேருந்து -5N போச்சுன்னா -4N. அப்போ எனக்கு என்ன வரும்? -4N equal to -100. மைனஸ் வந்து ஒரு நிமிஷம், மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ N வந்து 100/4 வந்து எனக்கு 25. N in the form of years. ஸோ நான் வந்து இயர்ஸில் எழுதிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த சம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க வந்து இதை வந்து 1 or 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். சரிங்களா, சரி, நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்ம போன சம் பார்த்தோம்ல, அதே மாதிரியே தான் இதுவும். சரிங்களா, in how many years the ratio between simple interest and certain principal to amount and the same principal would be 12:19. ஓகேங்களா, at 6% per annum rate of simple interest. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ரேஷியோ வந்து எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரேஷியோ வந்து ஒரு நிமிஷம். எனக்கு ரேஷியோ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோன்னு வந்து பார்த்திங்கன்னா 12/19 கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் எப்படி எழுதுவேன்? NR% ஆஃப் பின்னு எழுதுவேன். அமௌண்ட்டை வந்து 100 + NR into percentage of P which is equal to 12/19. சரிங்களா, இப்போ எனக்கு N வந்து 6%ன்னு கொடுத்தாச்சு. இப்போ 6R% of P divided by 100 + 6R percentage of P which is equal to 12/19. இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணலாமா? பிரின்சிபல் கேன்சல் ஆயிரும். உங்கள் ஆஃபுங்கிறது மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். பர்சன்டேஜுக்கு வந்து எனக்கு போயிடும். அதுக்கப்புறம் வேறு
வேறு ஆறு கேன்சல் ஆயிரும். கீழே இருக்க ஆறும் மேலே இருக்கிற இந்த ஆறும் ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ஆறும் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை ரிமைனிங் இருக்கிறது 6 டிவைடட் பை 100 ப்ளஸ் 6 ஆர் இல்லைங்களா? சாரி நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு வந்து 6% தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து 6 தானே கொடுத்துருக்காங்க, நான் என்னன்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? சாரி, என்னன்னு போட்டுட்டேன். 6க்கு பதிலாக தான் நீங்கள் 6 அப்ளை பண்ணணும். என் தான் இங்கே. ஓகேங்களா? ஓகே, கரெக்டு. அதாவது இங்கே வந்து எனக்கு 6 தானே 6%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6க்கு பதிலாக நான் வந்து 6 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எண் அப்படியே தான் இருக்கும். சாரி, எண்ணுங்கிறது இயர்ஸ் தானே, மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6n ரிமைனிங் எனக்கு இருக்கிறது வந்து இல்லாட்டி இது கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 1 6 6 2 6 12ன்னு கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? 1 6 6 2 6 12ன்னு கேன்சல் பண்ணலாம். அப்போ எனக்கு கேன்சல் பண்ணினீங்கன்னா எனக்கு மேலே வந்து 1 இருக்கும். மேலே வந்து எனக்கு n மட்டும் இருக்கும். கீழே வந்து 100 + 6n which is equal to 2/19 வரும். சரிங்களா? இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 19n equal to 100 + 6n into 2. 100 + 6n into 2. அப்போது 19n which is equal to 200 + 12n. இது இந்த சைடு கொண்டு போங்க. சரிங்களா? இப்போ இது இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 19n - 200 - 2n which is equal to 0. ஒரு நிமிஷம். -2n which is equal to 0. ஸோ 19n-ஐயும் 2n-ஐயும் நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 17n வரும். 17n which is equal to 200. அப்போ n equal to 200 divided by 17. ஸோ டிவைட் பண்ணலாமா? நம்ம 200 17ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒன் டைம் வருங்களா? மிச்சம் 3 0, ஒரு 17 17 2 17 28 மிச்சம் 2. அப்போ எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12 எப்படின்னா 12 × 2/17 வரும். ஓகேங்களா? மேபி நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. சிம்பிளிஃபிகேஷனில் ஏதாவது தப்பாக இருக்கான்னு பாருங்கள். எண்ணுக்கு 6க்கு பதிலாக நான் வந்து 6ன்னு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் எனக்கு வந்து இங்கே வந்து 1 6 6 2 6 12ன்னு போட்டுட்டேன். இப்போ n டிவைடட் பை 100 + 6n 2/19 வந்துருச்சு. 19n = 200 + 12n கரெக்டு தான். 17n which is equal to 200. 200 divided by 17 ஒரு 17 17 18 19 20 மிச்சம் 3 0 2 17 28 மிச்சம் 2 12 2/17. மேபி நான் சிம்பிளிஃபிகேஷன் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்கேஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரேஷியோ ஆஃப் ரேட்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஸ்கீம் A and B is 4:5 and the ratio of sums invested in schemes A and B is 7:2. If the interest earned is same for both the scheme, then find the ratio of 2 investment periods. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு ஸ்கீம் இருக்குது. A and Bன்னு 2 ஸ்கீம் இருக்குது. அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஷியோ 4:5, தட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4:5ன்னு கொடுத்துட்டாங்க. சம்ஸோட ரேஷியோ 7:2ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 2 இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சேம்னு கொடுத்தாச்சு. சரிங்களா? எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடோட ரேஷியோ கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் இஸ் த நத்திங் பட் டைம் பீரியட் இல்லைங்களா? ஸோ இப்போ எனக்கு ஏபின்னு சொல்லிட்டு 2 ஸ்கீம் இருக்குது. அதில் எனக்கு ரேஷியோ தட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உடைய ரேஷியோ வந்து எனக்கு 4:5ன்னு கொடுத்துருக்காங்க.
பிரின்சிபல் தட் இஸ் சம்மோட ரேஷியோ வந்து 7:12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு த இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஸ் சேம் ஃபார் போத்துன்னு கொடுத்தாச்சு. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 ரெண்டுமே சேம். அப்போது என்ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு என்ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் பி தட் இஸ் இது வந்து N1 R1 N2 R2. ஓகேங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கலாமா. பிரின்சிபல் எனக்கு சேமாக தான் இருக்கும். அப்போ எனக்கு இது வந்து ஸ்கீம் ஏன்னு வச்சுக்கலாம், இது ஸ்கீம் பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்கீம் ஏயோட என் எவ்வளவு ஆர் எவ்வளவுன்னு பார்க்கலாம். சாரி, பி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரேஷியோ வந்து இல்லாட்டி இது வந்து N1 R1 P1 வச்சுக்கோங்க, இது N2 R2 P2ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்போது N1 R1 வந்து எனக்கு N1 தெரியாது, பட் ஆர் ரேஷியோ வந்து எனக்கு 4% தெரியும். ஸோ 4 N1% into P which is equal to 5 N2% into P2 எழுதிக்கலாமா. எப்படி P1 வந்து 7, P2 வந்து 12. ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மல்டிபிள் பண்ணலாம். 7 நாங் 28 இன்ட்டு N1% விச் இஸ் ஈக்குவல் டு 12 5 60. ஓகேங்களா. 60 இன்ட்டு N2%. அப்போ பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடுமா. இப்போ 28 N1 ஈக்குவல் டு 60 N2 ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ N1/N2 விச் இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 28. சரிங்களா. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா இதை. ஓகே, எவ்வளோ கேன்சல் பண்ணலான்னா 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 3 6 மிச்சம் 0. இல்லை 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 30 2 60, 14 2 28, 15 2 30, 7 2 14. அப்போது N1:N2 வந்து 15:7. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய பீரியட் ரேஷியோ, தட் இஸ் டைம் பீரியட் ரேஷியோ. ஓகேங்களா. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் செஷனில் கேளுங்க. சரிங்களா. புரியாதவங்க வந்து 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.